இங்க ஒரு பையன் கிளாஸ் ரூம்ல திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துறான். அதை பார்த்து டீச்சர் பயந்து போயிடுறாரு. ரொம்ப நாளா சரியான சாப்பாடு இல்லாதனாலதான் உடம்பு டயர்டா இருக்கு, அதுலதான் மயக்கம் வந்திருக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்ட டீச்சர் இவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் அட்மிட் பண்ணிடுறாரு. ஆனா அங்க வந்த இவனோட அப்பா செலவு பண்ண காசு இல்லைன்னு சொல்லி இவனை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாரு. ஆக்சுவலா இவனோட அப்பா சரியான குடிகாரனா இருக்கறனால அவங்க அம்மா வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஒவ்வொரு நாளும் இவனுக்கு இவங்க அப்பாவுக்கு சுத்தமா ஆக மாட்டேங்குது. எப்ப பார்த்தாலும் இவனை திட்டிகிட்டே இருக்காரு. ஒரு நாள் இவன் ஸ்கூல் முடிச்சிட்டு வந்து பார்த்தா இவனோட அப்பா குழந்தையோட இருக்கிற ஒரு லேடியை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துறாரு. அது இவனுக்கு சுத்தமா பிடிக்கல. அந்த லேடிக்கு இவனை பார்த்தாலே ஆக மாட்டேங்குது. அப்ப இவனோட அப்பா வந்திருக்கிற அந்த லேடிக்கு டீ ஊத்தி கொடுக்க சொல்றாரு. இவனும் வேற வழி இல்லாம ஊத்தி கொடுக்கறான். வேணும்னே சூடா இருக்கிற டீயை கையில வாங்கிட்டு சுற்றுச்சுன்னு சொல்லி கையை எடுத்துறா. அப்ப கூட தப்பு இவன் மேலதானே அவங்க அப்பா இவனை தான் திட்டுறாரு. அந்த இடத்துல இவனால எதுவும் பேச முடியாம அமைதியா நிக்கிறான். ஏன்னா உண்மையை சொன்னாலும் கேட்கற நிலைமையில அவங்க அப்பா இல்லன்னு புரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் 3 பேர் உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்காங்க. அப்ப அந்த லேடி அம்மானு கூப்பிட சொல்றாரு. அதுல கடுப்பாகி எழுந்திருச்சு அவன் ரூமுக்கு போயிடுறான். அடுத்த நாள் இவன் உண்டு இவன் வேலை உண்டுன்னு உட்கார்ந்து படிச்சிட்டு இருக்கான். அப்ப அந்த சின்ன பொண்ணு டேபிள் மேல எதையோ எடுக்க போய் கீழே விழுந்துறா. அந்த சத்தம் கேட்டு வந்த அந்த லேடி இவன் தான் தள்ளி விட்டுட்டான்னு சொல்லி ஒரு சீனை கிரியேட் பண்ணிட்டு இருக்கா. இவன் கூட இருந்த குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமோன்ற பயத்துல அந்த குழந்தையை தூக்கிட்டு வெளியில கிளம்புறா. கரெக்டா அப்பன்னு பார்த்து அவங்க அப்பா வந்துடுறாரு. ஏற்கனவே இவனை நம்ப மாட்டாரு. இதுல அந்த லேடி போட்ட சீனை நம்பி இவனை வீட்டை விட்டு வெளியில துரத்திடுறாரு.